So hello guys. So இந்த வீடியோட கண்டென்ட் லைக் நான் எடுத்த ட்ரேட்ஸ் எல்லா பிரேக் டவுன்ஸை அதெல்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது போல் தான் இந்த வீடியோவும் ஆஃப்டர் லாங் டேஸ் தான். ஸோ இந்த வீடியோ பெனிஃபிட்டாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னா லைக் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி பற்றியும் அண்ட் தென் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸோடைய லெவல்ஸ் அண்ட் தென் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கெயின் பண்ணிப்பீங்க நான் சொல்கிறது மூலிமா. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் சில விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா உங்கள் ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இட் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி நான் சில ட்ரேட்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ இன்றைக்கி 26th ஏப்ரல். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு மார்னிங் செஷன் நான் வந்து மொத்தமாக 2 செக்ஷனாக தான் நான் வந்து ப்ளே பண்ணேன். ஸோ 2 செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செக்ஷன் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் போச்சு இன்றைக்கி. லைக் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 2 ப்ராஃபிட்ஸ் கண்டினியூவாக வந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்து எனக்கு வந்து ஒரு லாஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ லைக் வேர் இஸ் தட்ஸ் எஸ். ஸோ நான் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து நான் இந்த ஏரியாவில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ஆஃப் த ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த ஏரியா அந்த இடத்துல லெவல்ஸ் மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லெவல்ஸ் வந்து பக்காவாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், ஆஃப்டர் த ஃபைட் இந்த ஏரியாவில் பயஸோடைய ஃபைட் வந்து ஈக்குவலாக வந்து 2 அண்ணன் நடந்துருந்துச்சு. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஏரியாவில் பயஸோடைய பயஸ் ஃபைட் இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். எகே நீங்கள் கீழே வரும்போது பயர் இங்கே செல்லரை விட இந்த அளவுக்கு வந்து பயரோடைய பெரிய ரிஜெக்ஷன், பயரோட நியூ ஹை பயர் ஆஃப்டர் ஸ்ட்ராங் கேண்டல்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பயரோட இன்ட்ரெஸ்ட். அண்ட் தென் இந்த கேண்டல் மேக் ஆனதுக்கு ரீசன் இந்த கேண்டல் மேலே போய் ப்ரீவியஸ் ரிஜெக்ஷன்ஸ் எடுத்து ஸ்ட்ராங்காக கீழே வந்திருக்கான். ஸோ நியர்பை லெவல் கிட்ட வந்துட்டான். ஸோ இங்கே நம்மளுக்கு ரிஜெக்ஷன் பாயிண்ட்ஸும் இருக்குது. ஸோ இருந்தாலுமே நான் கொஞ்சம் மார்ஜின் எடுக்கலான்ட்டு இந்த ஒரு மார்ஜின் லெவலை தான் நான் ப்ரிஃபர் பண்ணேன். இங்கேருந்து ஒரு கால் ஆப்ஷன் நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். பட் இது பார்த்திங்கன்னா ஒரு மேனிப்புலேஷனாக மாறிடுச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் கேண்டலை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நினச்ச மாதிரி மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு இங்கேருந்து. பட் இந்த ஒத்த கேண்டலில் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் வந்து விழுந்துருச்சு. ஸோ அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அந்த இடத்துல. அண்ட் தென் திஸ் இஸ் ஓடிஎம், அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ சேம் சார்ட் எகெயின் ஐ ஃபார் புட் ஆப்ஷன். இது எனக்கு லாஸ் ஆயிடுச்சு எகெயின். ஏன்னா இந்த ஏரியாவில் 2 பேருமே ஃபைட் பண்ணாங்க. ஆஃப்டர் த ஃபைட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. நான் சொன்னேன் இங்கேருந்து மார்க்கெட் எகெயின் ஒரு அப் ட்ரெண்ட் போகுது, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது, லெவல் பிரேக் அவுட். என் வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு லெவல் பிரேக் அவுட் ஆகினாலே அதிகமாக வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆக ட்ரை பண்ணும். அதே மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் அழகாக மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் போகுது. இது வந்து ஒரு செல்லிங் லெவலில் பையர் அண்ட் செல்லர் 2 பேருமே ஃபைட் பண்ணுறதுனால வீக் ஆகுது. வீக்கான ஒரு ரீசனால் ஓகே இங்கே செல்லர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த ஏரியாவில் புட் ஆப்ஷன் கொடுத்தேன். பட் மார்க்கெட் சடனாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா ரெட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட் இந்த ஷார்ட்டில் இருக்கிற ஃபுல் ட்ரேட்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ எகெயின் நான் வந்து புட் ஆப்ஷனுக்கு போனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ஒன்றும் கேப் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி இந்த ஏரியாவில் ஒரு செல்லர் வந்துட்டான். எகெயின் பையர் வந்தாலும் இந்த விக் ஏரியாவை பிரேக் பண்ணல கரெக்டாக. இங்கேருந்து மேலே போனாலும் இந்த விக் ஏரியா பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகல வால்யூமில் கரெக்டாக. ஸோ எகெயின் அதே ஏரியாவிலேருந்து கீழே மறுபடியும் கேண்டில் வந்துச்சு. நான் இந்த கேண்டலில் என்ட்ரி எடுக்கலான்னு பார்த்தேன், பட் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல சின்ன கேப் இருக்குது அப்படின்ட்டு நான் இந்த ஏரியாவில் என்ன பண்ணேன் 50% மேலே மார்ஜின் எடுத்து வந்து ட்ரேட் பிளேஸ்மெண்ட் கரெக்டாக என்னோடய என்ட்ரிக்கு கொஞ்சம் ஒரு பிப்பு மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ இந்த ட்ரேட் வின் ஆக வேண்டியது, பட் இதுவுமே வந்து எனக்கு வந்து லூஸ் ஆகிடுச்சு. நான் அடுத்த கேண்டில் வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். பிகாஸ் இந்த ட்ரேட் ஏன் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிடுச்சு. கீழே வந்துச்சா இங்கே பாருங்கள் ஓப்பன் ஆகி சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் சவுண்ட். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகி கீழே வந்து இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு மேலே வந்திருக்கு. மேலே ரிஜெக்ஷன் இல்லை, அதனால தான். ஸோ மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிடுச்சு, லெவல் பிரேக் அவுட் ஆகுது, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. ஸோ மார்க்கெட் பையர் வந்து ஹெல்த்தியாக இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த ஏரியாவில் வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணேன். ஸோ அது எனக்கு வந்து ஒரு ஐடிஎம். ஸோ வேர்ஸ் த ட்ரேட் இந்த ட்ரேடில் நான் ரீசன்ட் பார்த்தீங்கன்னா சேம். இப்போ வந்து சாரிங்க பின்னாடி வண்டி தொலை வேறு ஒரு பக்கம். இப்போ எப்போவுமே ஒரு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா சடனாக ஒரு ஃபாலோ ஆகுதுன்னா இப்படியே ஃபாலோ ஆகிடாது. இப்போ மேலே போகிற மார்க்கெட் வீக்காக இருக்கானா டக்குன்னு இப்படி ஃபாலோ ஆகிடாது. அதுக்குன்னு எப்படி ஃபார்ம் ஆகுனா இங்கேருந்து மேலே போகிற மார்க்கெட் சப்போஸ் போன பையர் வீக் ஆகிட்டானா செல்லர் என்ட்ரி ஆகுமா, செல்லர் என்ட்ரி ஆன அடுத்த செகண்ட் என்ன ஆகுனா ஒரு 80% சான்ஸ் என்னென்னா இந்த ஏரியாவில் ஏதாவது லெவல்ஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் மேலே வந்து எங்கேருந்து செல்லர் என்ட்ரி ஆனாலும் அதே ஏரியாவை டச் பண்ணிவிட்டு கீழே வரலாம். அல்லது இந்த ஏரியாவில் பையர் ஸ்ட்ராங்காக இருந்தானா இந்த இடத்துல பையரை ஸ்ட்ராங் பண்ண வச்சு ப்ரீவியஸாக இங்கே இருந்தாலும் செல்லர் வந்தான். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகலாம்.
ஸோ இப்படி தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் எனக்கு வந்து ஒரு லெவல் இருந்துச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீக்காக ஆரம்பிச்சிச்சு. இங்கே இருக்கிற பையருக்கும் இங்கே இருக்க பையருக்கும் பாருங்கள் தெரியும். ஸோ வீக் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு மார்க்கெட் வந்து செல்லிங் சைடுக்கு அது வந்து தெரியுது அப்படின்ட்டு. மறுபடியும் பிரேக் அவுட் ஆகுது, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. லெவல்லையே ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக வந்து இந்த கேண்டில் என்ன ஆகுது, க்ளோசிங் வந்து கரெக்டாக உள்ளே கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா மார்க்கெட் ஒரு எம் பேட்டர்ன் மேக் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் இந்த ஏரியாவில் கால் ஆப்ஷன் போனேன். அந்த ஒரு கேண்டலுக்கு அடுத்த கேண்டலே மார்க்கெட் வீக் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஏரியாவில் பையரோடைய ஸ்ட்ரென்த் வந்து இந்த லெவலில் இல்லை. ஸோ அதனால் எம் பேட்டர்ன் மேக் ஆகாமல் மார்க்கெட் அப்படியே டேரெக்டாக கீழே போயிடுச்சு. ஆனால் நம்ம எடுத்த கேண்டலோடைய என்ட்ரி வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரேடிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அரௌண்ட் 9 காலையிலே நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன், 9:13. அண்ட் தென் மறுபடியும் சாயந்தரம் 18:48 தான் வந்திருக்கேன். வந்து ஒரே ஒரு ட்ரேட் தான் ப்ளேஸ் பண்ணேன். இட்ஸ் மீன்ஸ் ஃபார் அ கால் ஆப்ஷன் சேம் சார்ட் தான். வந்த அடுத்த செகண்டே எனக்கு வந்து என்ட்ரி கிடச்சிச்சு. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எடுத்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு லாங் லெவல். இங்கேருந்து மார்க்கெட் நல்லா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் இந்த ஏரியாவிலேருந்து தான் மார்க்கெட் ப்ரீவியஸ் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி இந்த வரைக்கும் ஹைஸ் வந்து மேக் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போனால் இந்த ஏரியாவிலேருந்து பையரோடைய ரிஜெக்ஷன்ஸ் இங்கெல்லாம் இருக்குது கரெக்டாக. ஸோ இதை வந்து நான் நோட் பண்ணிவிட்டு 3 லெவலாக வந்து மார்க் பண்ணிட்டேன். 3 லெவலாக மார்க் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் வந்து பார்த்தா பையருக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செல்லர்ஸ் 1 பையர், மறுபடியும் ஒரு செல்லர் ஒரு பையன்ற ஃபார்மேஷனில் வந்து மார்க் ஆகிட்டுருந்துச்சு. ஸோ இதிலே தெரிஞ்சிருச்சு எனக்கு வந்து பையர் வந்து லிட்டில் பிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கா அப்படின்றது. இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 6 to 5 செகண்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் இருந்துச்சு, சின்னதாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் அந்த 5 செகண்ட்ஸில் கேண்டில் உள்ள பெருசாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் வந்து எப்படி பார்த்தேன்னா ஒரு எக்ஸாஸ்டிங் கேண்டிலாக பார்த்தேன். ஸோ ஃபுல்லாக வந்து புஷ் பண்ணி அந்த லெவல் வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஸோ அதனால் நான் வந்து ஓப்பனிங் பாயிண்ட்லேயே ஒரு ரிவர்சலுக்கு வந்து கீழே கொஞ்சம் வந்து என்ட்ரிஸ் வந்து மேக் பண்ணேன். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து கிடச்சிச்சு. ஸோ நான் இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் ட்ரேட்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ இந்த ட்ரேட்ஸில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அல்லது எதாவது இருந்தால் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி எடுத்தது. அந்த அவ்வளோதான். ஸோ சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜின்றது நான் வந்து பெருசாக வந்து இப்படி வந்தால் இப்படி எடுங்க அப்படின்றதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் தான், எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும். இப்போ நான் இப்படி மேலே வந்தால் இங்கேருந்து நம்ம இப்படி எடுக்கலாம் அல்லது பிரேக் அவுட் ஆனால் இங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா வர்றது. அது வந்து நான் ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் பார்க்க மாட்டேன். டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட். நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்குறீங்க இது கரெக்டாக, இந்த ட்ரேட் கரெக்டாக அப்படின்னு. நான் எப்பவும் சொல்கிறது தான், மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லலாம், இது மாதிரி 3 செல்லர் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த கேண்டில் வந்து நீங்கள் வந்து செல் போங்க அப்படி நான் சொல்லிடலாம். ஏன்னா அப்படி நடக்கும். ஒரு 3 செல்லர் ஸ்ட்ராங்காக வரோன்னா அடுத்த ஒரு செல்லர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த 3 செல்லரை டிபெண்ட் பண்ணி தான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் பாஸ்ட்டில் இங்கே என்ன நடந்துச்சுன்றதை பொறுத்து தான் வந்து இந்த 3 கேண்டில் ரியாக்ட் பண்ணும். உங்களுக்கு புரிய வருதா? அதாவது இந்த ஏரியாவில் வந்து ப்ரீவியஸாக வந்து செல்லர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்த பையர் பார்த்திங்கன்னா அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கான். அப்போது இங்கே வந்த செல்லர் எதனால வந்திருப்பான்? இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்தனால இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் வேறு, சாரி கைஸ். ஸோ இந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருந்தான் கரெக்டாக. இந்த ஸ்ட்ராங்னஸ்னால ஸ்ட்ராங்காக கீழே வந்தவன் இங்கேருந்து போனவன் அதை விட ஸ்ட்ராங்காக போயிருக்கான் பையர், ஓகேவா? எகெயின் இந்த ஸ்ட்ராங்கான செல்லிங் லெவல் செல்லர் வரும்போது இந்த 3 கேண்டில் மறுபடியும் ஸ்ட்ராங்காக மேக் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்? இங்கே உள்ள ஸ்ட்ராங்கான செல்லிங் லெவல்னால, கரெக்டாக? ஸோ இந்த ஏரியாவில் பையரும் ஸ்ட்ராங்காக இருக்கான். சப்போஸ் இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு லெவல் இருந்து, நான் ஆல்ரெடி சொன்னேன் செல்லரை விட பையர் ஒன்றுமே ஸ்ட்ராங்காக இருக்கான்னு. ஸோ அப்போ பையிங் லெவல் வந்து திடீர்னு இங்கேருந்து பையர் ரிவர்ஸ் ஆகிட்டானா அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வந்தும்ல, என்ன இவர் 3 கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக வந்தால் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து செல்லு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, இப்போ என்ன பையர் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்ப நிலைக்கு போயிடுவீங்க. அதனால தான் நான் வந்து அது மாதிரிலாம் சொல்கிறதில்ல. ஸோ அது வந்து யாரும் சொல்லவும் கூடாது. அப்படி அது சொல்கிறது எல்லாமே தப்பாக வந்து போய் முடியும், ஓகேங்களா? ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான். சப்போஸ் இங்கே உள்ள பையர் வந்து வீக்காக இருக்கான், இங்கே உள்ள லெவலும் வீக்காக இருக்குது அப்படின்னும் போது இந்த ஏரியாவில் செல்லு ஸ்ட்ராங்காக இருந்தானா அப்போ இங்கே செல்லிங் கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே ஸ்ட்ராங்காக இருந்து இந்த லெவல் வந்து பையரோட லெவல் ஸ்ட்ராங்காக இருந்து அப்படின்னா இந்த ஏரியாவில் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட். ஸோ வந்து ஸ்ட்ராட்டஜின்றது எதுவுமே கிடையாது. என்னோடது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் தென் பார்த்திங்கன்னா கேண்டல்ஸ்டிக் சைக்காலஜி, அவ்வளோதான். இந்த 2 தான் நான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ட்ரெண்ட் லைன் எப்பாவது ஒருக்காக யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ரவுண்ட் நம்பர் அதெல்லாம் வந்து சுத்தம் வேஸ்ட்டு இந்த பைனரியில்.
ஸோ அதுவும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதை பற்றி ஏதாவது வேணும் எனக்கு வந்து லைக் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும், கேண்டல்ஸ்டிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா மட்டும் வந்து கேளுங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் என்னால் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்க முடியாது. பிகாஸ் நான் வந்து கோர்ஸ் எடுத்திருக்கேன், கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்தா அவங்க வந்து கேட்பாங்க எப்படி ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அது வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.